ஹலோ நண்பா, இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கு காம்படிட்டிவாக வந்திருக்கிற ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும். யாருன்னு நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஜாவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாவாவில் 1975 லான்ச் பண்ண ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு பைக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாவா CZ125 இந்த மாடலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு கிளாசிக்கான ஒரு மாடல்னே நம்ம சொல்ல முடியும். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம பார்த்தோம்னா இதில் நம்மளுக்கு 123cc நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் சிலிண்டரில் தான் வருது. ஆனால் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு வண்டி RX100 யமஹா. அதை விட இது சும்மா டாப் நாச்சான ஒரு பில்ட் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினோட செமையாகவே கொடுத்துருப்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியும். யமஹாவை பொறுத்தவரையும் அவங்க ஸ்பீடுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு லுக்கு, ஒரு கிளாஸியான ஒரு லுக்கு. இதை வண்டியை வச்சு சும்மா தாறுமாறு நம்ம பண்ண முடியும். அந்த லெவலில் இந்த டிசைன் சூப்பராகவே பில்ட் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்திலே. இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி டிசைன் வந்ததுன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியாகவே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதை வாங்குறதுல நானும் ஒருத்தனாக தான் இருப்பேன்னு சொல்ல முடியும். இதில் மேக்ஸிமம் இதோட பவர் நம்மளுக்கு பார்த்தோம்னா 11 PHP நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோம்னா 12 PHP நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாகவே இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு செட்டிலான ஒரு ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு வண்டியாகவே இருக்கும். இதோட டாப் ஸ்பீடு நமக்கு பார்த்தோம்னா 100 km/h போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் இதோட ஸ்ட்ரோக் சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 52 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட போர் சைஸ் நமக்கு பார்த்தோம்னா 58 mm நம்மளுக்கு கொடுத்துருக்கறதுனால ஒரு நல்ல ஒரு சூப்பரான போரு அண்ட் ஸ்ட்ரோக் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும். ஃபியூயல் கண்ட்ரோல் நம்மளுக்கு போர்ட் கண்ட்ரோலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜின் தான். 4 ஸ்ட்ரோக் இதில் 4 கியர் செட்டப்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ட்ரோக் பைக்கு. இதில் 4 கியர் தான் நம்மளுக்கு வரும். 5 கியர் இது இந்த வண்டியில் நம்மளுக்கு வராதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃப்ரண்ட் சைடு டயர் நம்மளுக்கு பார்த்தோம்னா 2.75 18 inches வீல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு நம்மளுக்கு பார்த்தோம்னா 3.25 18 inches அதே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட்டுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 120 kilograms நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு 125cc நம்மளுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ வெயிட்லாம் கொடுக்கறது இல்லை. 110 கிலோ தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க நம்மளுக்கு 125 கிலோ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 11 liters நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 11 litersன்றது இந்த வண்டிக்கு ஒரு தரமான ஒரு இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அருமையான ஒரு 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 ஸ்ட்ரெச்சு நம்மளுக்கு ட்ரை பண்ண முடியும். அந்தளவுக்கு இந்த வண்டியில் நம்மளுக்கு மைலேஜ் சூப்பராகவே இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 40 to 45 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப நல்லா கிளாஸியான ஒரு லுக் இருக்கிறதுனால செம்மையாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். இதில் சீட் ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 820 mm நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.7 5.8க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் வண்டியோட பிரேக்கிங் வைஸ் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு பார்த்தோம்னா 265 mm நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர் சைடு நம்மளுக்கு பார்த்தோம்னா 160 mm நம்மளுக்கு பிரேக்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும். இந்த வண்டி சும்மா ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்தது. நல்ல ஒரு குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருந்ததுனால சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ரிசர்வ் 2.8 liters நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். நல்ல டேங்க் ரேஞ்சும் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரியர் சைடு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா ஒரு சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ஃப்ரண்ட் சைடு சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்த்தோம்னா 70 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு 150 mm ரியர் சைடு 70 mm நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இந்த வண்டியில் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது செயினில் ரன் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். செயினில் தான் இது ரன் ஆகும். பெட்ரோல் தான் நம்மளுக்கு ஃபியூயல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட டிசைனை பொறுத்தவரையும் சும்மா டாப் நாச்சாக இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் ஒரு அருமையான வண்டினே நம்ம சொல்ல முடியும். தரமாக இருந்தது. சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில்
அருமையாகவே இருக்கும். ஜாவா பொறுத்தவரையும் நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே பில்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அதே போல் தான் இந்த வண்டியிலையும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அருமையாக இருந்தது. பில் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பர். இதோட கலர் வேரியண்ட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெட் கலரு, க்ரீன் கலரு, எல்லோ கலரு. இது வந்து 1973 கூட இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 75 ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் அப்படியே மாறி கொஞ்சம் டிசைன் மாற்றி தானே விடுவாங்க. இப்போ இருக்க எல்லா கம்பெனிஸ் மாதிரி தான், எல்லா வண்டிங்க மாதிரி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விட்டால் தான் என்ன இது சேம் ஒரே மாடலாக விட்டுட்ருக்காங்க கடைசி வரையும் நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் இது வந்து 2014 அண்ட் 2013 தான் இந்த மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதே இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அது முற்றிலுமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இப்போ இருக்கிற ஸ்ப்ளெண்டரு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, CT100 அது போல் மாடலை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த மாடல் வந்து பிடிக்கல. எனக்கு ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ஃபுல்லி மெட்டல் பாடல் இல்லை எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தேன்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்போக்ஸ் வீல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஸ்போக்ஸ் வீல் தான் என்றைக்காக இருந்தாலுமே வண்டியை பொறுத்தவரையும் சேஃபு. அதுக்கப்புறம் நமக்கும் சேஃபு. எந்த பள்ளமேட்டில் நம்மளுக்கு விட்டு ஏற்றினாலும் சஸ்பென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஸ்போக்ஸ் இருந்தால் அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக போகிறதுக்கு ரொம்ப உகந்ததாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். இதோட கியர் செட்டப் தான் நம்மளுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். ஜாவா பொறுத்தவரையும் அருமையாகவே இருக்கும். நல்லா ஒரு குவாலிட்டிலையும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. கியரும் சரி, நம்மளுக்கு எக்ஸாஸும் சரி, நம்மளுக்கு வந்து சிங்கிள் எக்ஸாஸ் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் டுவெல் எக்ஸாஸ் தான் அது. ஆனால் சிங்கிள் சிலிண்டரில் வந்து நம்மளுக்கு டுவெல் எக்ஸாஸ் வந்து ஜாவாவில் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ இருக்க நீங்கள் ஜாவாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் சைலன்சரும் நம்மளுக்கு கேட்டோன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ வர்றது வந்து சிங்கிள் சைலன்சர் தான். அது ப்ரீவியஸாக வந்து ஆனால் நம்மளுக்கு டபுள் சைலன்சரில் வந்து சும்மா டாப் நாச்சாகவே பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னே நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாவாவில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்கார்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு லைன் போகும். அதுக்கு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு. இப்போ இருக்க பிளாஸ்டிக் மட்கார்ட்லலாம் அந்த மாதிரி வராது. இதில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைனாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப சூப்பராக ஒரு யூனிக்காகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். கிராஃபிக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஜாவாவெலாம் கிராஃபிக்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு லைன் போகும் டேங்கில், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மட்கார்டில், இது போல் ஒரு சில இடத்துல மட்டும் நல்லாவே சூப்பராகவே போகும்னு சொல்ல முடியும். அந்த வகையில் ரொம்பவே இந்த வண்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செம்ம கலர்ஸு சும்மா வேரியண்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்னே நம்ம சொல்ல முடியும். ப்ளூவு, பிளாக்கு, ரெட்டு, எல்லோன்னு சொல்லிட்டு எந்த கலரில் வேணால் நம்மளுக்கு வந்து இந்த வண்டியை வந்து நம்மளுக்கு வச்சுக்க முடியும்னே நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ராயல் என்ஃபீல்டு இப்போ எப்படி மெட்டல் பாடியில் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே போல் இதில் வந்து சூப்பராக மெட்டல் பாடியில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட அந்த காலத்து இதோட ப்ரைஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா இது வந்து 60,000 to 70,000 அந்த ரேஞ்சில் வந்து இந்த பைக் வந்து வாங்கியிருப்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த வண்டி யாராவது வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அந்த வண்டி என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.